ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா டாபிக். ஓகேங்களா? ஸோ இதாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஈக்குவேஷனுடைய மேக்ஸிமம் பவர் வந்து ஒன்றா இருந்தது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன் இல்லைங்களா? ஸோ ஏஎக்ஸ் பவர் 1 ப்ளஸ் பிஒய் பவர் 1 விச் இஸ் ஈக்குவல் டு சி. தட் இஸ் சிங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதோட பவர் என்னது 1. ஸோ ஒரு ஈக்குவேஷனுடைய மேக்ஸிமம் பவர் 1 இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போவே இது ஒருவேளை ஒரு ஈக்குவேஷனுடைய மேக்ஸிமம் பவர் 2 இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 0. சிங்கிறது கான்ஸ்டன்ட்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ், அதாவது 1 2 3 சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதுவே ஒரு ஈக்குவேஷனுடைய பவர் 3 இருந்ததுன்னா அது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது மெத்தட்ஸ் டு சால்வ் லீனியர் ஈக்குவேஷன், அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் நம்மளுக்கு 3 மெத்தட் இருக்குது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேங்களா? சரி, அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் இருந்து நான் ஒய் கண்டுபிடிக்கிறேன். எது வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், பட் நான் வந்து ஒய் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது 5 மைனஸ் எக்ஸு இல்லைங்களா? 5 மைனஸ் எக்ஸு. சரி, ஓகே. இப்போ ஒய் வந்து எனக்கு 5 மைனஸ் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருதா? இதை வந்து இந்த ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேங்களா? சரி, இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும். லீனியர் ஈக்குவேஷனில் பவர் வந்து மேக்ஸிமம் பவர் வந்து 1 இருக்கணும். சரி, இப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் உள்ள கொண்டு பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து 2x ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு தெரிஞ்சிருது. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் என்னது 5 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா கொஸ்டின், அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 3 + 2 5. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 2. ஸோ 3 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம வந்து ஸ்கூல் அல்ஜிப்ராவில் எல்லாமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ 2x ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 + y ஈக்குவல் டு 5. ஸோ ஒய் ஈக்குவல் டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 - 3 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து எலிமினேஷன் மெத்தடு. சரிங்களா? இப்போ இது அதுக்கப்புறம் இன்னொரு டைப் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா மெத்தடு. ஓகேங்களா? அடுத்த டைப் வந்து எனக்கு ஃபார்முலா மெத்தடு. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த 2 ஈக்குவேஷனுடைய ஒரிஜினல் ஃபார்மேட்டை நம்ம எப்படி சொல்லுவோன்னா a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு c1ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி a2x ப்ளஸ் b2y விச் இஸ் ஈக்குவல் டு c2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா b1 c2 மைனஸ் b2 c1 டிவைடட் பை a1 b2 மைனஸ் b1 a2. ஓகேங்களா? இது எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதாவது 1 2 2c, அதாவது பிசி கீழே எடுக்கணும், மேலே ஏபின்னு வரும். சரிங்களா? இது கன்ஃபியூஸ் ஆகிறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் வைக்க முடிஞ்சால் அதுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுவே ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா a1 c2 மைனஸ் c1 a2 டிவைடட் பை b1 a2 மைனஸ் b2 a1. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ஒயை வந்து ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. நம்ம ஜென்ரலாக நம்ம ஸ்கூலில் படித்தது வந்து எலிமினேஷன் மெத்தடுன்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா?
ஓகே, இப்போ வந்து நம்ம சம்ஸ் போகலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேராக தான் கேட்பாங்க, இதை விட்டு டஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இன்கேஸ் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா இது கூட நம்மளுக்கு தெரியலையே, இது நம்ம வந்து ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டுமே அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகக்கூடாது சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே போகிறது வந்து நல்லது சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 4y which is equal to 0 and x plus 2y which is equal to 24. Then the value of x and y is. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே போடலாம் சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். மொத்தம் 3 மெத்தட் சொல்லி கொடுத்தேன்னா அந்த 3 மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 4y which is equal to 0ன்னு இருக்கா? அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4yன்னு எழுதலாம் சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4yன்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த இதில்? அப்போது 4y ப்ளஸ் 2y which is equal to 24. ஸோ 6y equal to 24. ஸோ y equal to 6 24. ஸோ y equal to 4ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ y equal to 4னால் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஒய்க்கு பதிலாக வந்து நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 9 16. அப்போ x equal to 16, y equal to 4. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு எக்ஸை வந்து 16ன்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ் ஒய் வந்து 4. ஸோ 4 2 8. ஸோ 16 + 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக வந்துடுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ட்ரை பண்ணி ஃபார்முலா மெத்தடில் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 3x + 4y minus 11 which is equal to 18 and 8x minus 6y plus 12 equal to 6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5x minus 3y minus 9 அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா? சரி, இதை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். பட் வந்து இதுக்கு சப்ஸ்டியூஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் ஓகே உங்கள் விஷயம் சரிங்களா? இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு வந்து நான் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா? ஓகே, இப்போ வந்து 3x + 4y இந்த இது வந்து நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா இங்கே வந்து -11 + 18 இருக்குது. இந்த -11 அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். இப்போ -11 18 + 11 என்ன ஆகும்? எனக்கு வந்து 29 ஆகுமா? ஸோ இதை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம இதை வந்து ax1 + by1 which is equal to c1ன்னு எழுதலாம். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள். 8x minus 6y which is equal to இது வந்து 6 இந்த சைடு இருக்குது, இது வந்து +12 இருக்குது. ஸோ இந்த சைடு போச்சுன்னா அப்படின்னா என்ன வரும்? -12 வரும். ஸோ 6 - 12 -6. அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம்? இது வந்து ax2 minus b இங்கே மைனஸ் வராது, இங்கே மைனஸ் வர்றதுனால நீங்கள் ஈக்குவேஷனை மாற்றக்கூடாது. ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான் சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். வந்து b1c2 minus b2c1 divided by a1b2 minus b1a2. ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு போடுங்க b1c2. அப்போது b1 அப்படிங்கிறது என்னது? 4 இல்லைங்களா? 4 × c2 எவ்வளவு? -6. ஸோ 4 × -6 எவ்வளோ? -24 மைனஸ். அடுத்தது b2c1. b2 வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா -6. அப்போ வந்து -6 × c1 29. ஸோ 6 × 29 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 174. தட் இஸ் -6 × 29 -174ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால நான் +174ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து எனக்கு -6 இருக்குது சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போ a1 b2. ஸோ இது வந்து a1 b2. அப்போ a1 வந்து 3, b2 வந்து -6. அப்போ 3 × -6 எவ்வளோ? -18. அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால b1 a2. b1 வந்து 4, a2 வந்து எனக்கு a2 வந்து பார்த்திங்கன்னா
சாரி, நான் ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்ம் வந்து A1x B1y C1, அதேமாதிரி A2x B2y C2, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து B1 வந்து எனக்கு 4, A2 வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ 8 32, ஸோ -32. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 174 - 24. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன வரும், 174லேருந்து 24 போச்சுன்னா 0, 5, 1. ஸோ 150 டிவைடட் பை இது 2 மைனஸில் இருக்கா, ஸோ -50. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் 5 5 மிச்சம் 0. கரெக்டா? 3 டைம்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து -3 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒய்யோட வேல்யூவை ஃபார்முலாவை வச்சு ஃபைன் பண்ணி ஒய்யோட வேல்யூ என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அது வந்து எலிமினேஷன் மெத்தடில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 6x - 5y which is equal to 13 and 7x plus 2y which is equal to 23. Then 11x plus 18y தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். 6x - 5y which is equal to 13, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் 7x plus 2y which is equal to 23. ஸோ எலிமினேஷன் மெத்தட்னால் நம்ம இருக்க வேரியபிளை ஏதோ ஒன்று எலிமினேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், I2 10 வருமா, -10 வரும். இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், 2 5 10. ஸோ எனக்கு ஒய் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் எக்ஸை கேன்சல் பண்ணலாம், இருந்தாலும் கொஞ்சம் பெரிய நம்பரெல்லாம் மல்டிபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எக்ஸை கூட கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 12x - 10y which is equal to 26. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 5 35x ப்ளஸ் I2 10y which is equal to I3 15 கொஞ்சம் மிச்சம் 2 5 10 1 13. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஒய் தானே நம்ம கேன்சல் பண்ணதுக்கு இது பண்ணோம். ஸோ இந்த -10y + 10y வந்து அதுவாகவே கேன்சல் ஆகுது. ஸோ நீங்கள் விட்டுருங்க. இன்கேஸ் ஒரு வேளை இங்கே +10y இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனை, தட் இஸ் இந்த ஈக்குவேஷனை மைனஸால் இது பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னா இது வந்து -35x ஆகும், இது -10y ஆகும், இது -135 ஆகும். தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் மட்டும் மைனஸ் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும், சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். பிகாஸ் +10y -10y கேன்சல் ஆகும். ஓகே, சரி. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரலாகவே -10yயும் +10yயும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் டைரெக்டாகவே இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ +12x + 35x. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 47x which is equal to 135 + 26 வந்து 141. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3. ஏன்னா 3 டைம்ஸ் வந்து 47ஆல் கேன்சல் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 3ன்னு வந்துடுதா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, தப்பாயிரும். சரிங்களா? ஓகே, இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மல்டிபிள் பண்ணது. ஒரிஜினல் ஈக்குவேஷனில் சரி நான் ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ 6x - 5y which is equal to 13 அப்படிங்கிற ஆன்சர் இதில் இருக்கா. இதில் வந்து நான் எக்ஸ் வந்து 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 6 3 18 -5y which is equal to 13. ஸோ -5y equal to 13 -8 -5y equal to -5. ஓகேங்களா? கரெக்டு தானே? அப்போ 5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ y equal to 1. ஸோ x equal to 3, y equal to 1ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 3 மெத்தடும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.